ஹலோ. ஹாய் பிரியதர்ஷினி. எதுக்கு அவசரமாக வர சொன்னேன்? என்ன ஆஃபீஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம அப்பார்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ இருக்குது, நான் அதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். போன வீடியோ எல்லாம் நம்ம கம்யூனிட்டி சுற்றி காமிச்சேன். இப்போ நம்ம என்டையர் சொசைட்டியை நான் சுற்றி காட்ட போகிறேன். என்ட்ரன்ஸ்லேருந்து என்னென்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பில்டர்ஸ்லாம் இருக்காங்க, புது கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கெல்லாம் போயிட்டுருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு தான் என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னியா? வீடியோ எடுக்க ஆள் வேணும்ல. சரி, ஓகே, நான் எடுத்து கொடுக்குறேன். வாங்க வாங்க. நம்ம இருக்க ஏரியா வேங்கை வாசலுக்குள்ளே தான் வரும். இந்த சொசைட்டி ரொம்ப பெரிய இடம், அதனால தான் நடந்து போகாமல் காரில் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேன். வாங்க போகலாம். நல்ல வெயில், அதனால ரொம்ப டயர்ட் ஆகிடும். கார்லேயே போயிட்டு பார்க்கலான்னு. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸோ நான் இந்த பக்கம் பார்த்து தான் பேசுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கம்யூனிட்டி தாண்டி வந்துட்டோம். இப்போ நான் என்ட்ரன்ஸ் போறேன். ஹாய், இதுதான் நம்ம கம்யூனிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே தான் வரணும். இங்கே ரோடு தெரியுது இல்லையா? அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் சித்தாலப்பாக்கம், மாம்பாக்கம் அந்த ரோடு வரும். அதான் மாம்பாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட் டேர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய வயல்வெளி இருக்குங்க. ஃபுல்லாக வயல்வெளி. என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்டே உங்களுக்கு பார்சன் அவென்யூ வந்துடும். பார்சனோட வில்லா அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த ரோட்டில் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் வாக்கிங் வந்தோன்னா அமைதியாக இருக்கும். நாங்கள் 2020 சைட் தேடிட்டு இருக்கும்போது இங்கேயும் நிறைய பிளாட் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு அந்த ரேட் செட் ஆகலை, அதனால நாங்கள் வாங்கலை. இங்கே ஃப்யூச்சரில் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மெயின் ரோட்லேயே ஒரு கம்யூனிட்டி கட்டினாங்க. 3 இயர்ஸாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இங்கே வந்து 2 இயர்ஸாக பார்க்குறோம். எந்த ஒர்க்குமே நடக்கலை, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க கிரவுண்ட்லேயே அத்லெட் கோச், கிரிக்கெட் கோச்னு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். சம்டைம்ஸ் மழை நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கோச்சிங் கொடுப்பாங்க. காலையில் நல்ல வாக்கிங் போகிறதுக்கு நல்ல விசாலமான பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பார்சனோட கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் அண்ட் வில்லா இருக்குது இல்லையா? ஐ திங்க் ஃபேஸ் 3யும் இங்கே கட்டுவாங்க போல இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரைவேட் ரோட், அதான் என்ட்ரியே பிளாக் பண்ணியிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் பேர் இங்கே இருக்கு பாருங்க. பார்சன் தாண்டின உடனே நம்ம சொசைட்டிலே ஒரு டெம்பிள் இருக்குது. இதுதான் அது, விநாயகர் கோவில். எல்லா விசேஷமும் கொண்டாடுவாங்க. சிறப்பு பூஜை நிறைய நடக்கும் இங்கே. டெம்பிள் தாண்டினதும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. காலையில் ஈவினிங்னு நிறைய ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நடக்கும். இந்த நெட் வந்து கிரிக்கெட்காக போட்டிருக்காங்க. இங்கே கிரிக்கெட் கோச், அத்லெட் கோச்லாம் நடக்குது. வண்டலூர்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. காலையில் 5:30க்குலாம் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். இவனை ஒரு 4 months அனுப்பணும். காலையில் 5:30க்கு சாரால் எழுந்திருக்க முடியலன்னு கிளாஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ரொம்ப இன்டென்ஸான ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் காலையிலையும் நடக்கும், ஈவினிங்கும் நடக்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னா இங்கேயே வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம்.
நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்க டீட்டெயில்ஸை தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னொரு விஷயம் நான் காட்டணும்னு நினச்சேன். இந்த வழியாக தான் தண்ணி போகும். நான் எல்லா வீடியோலையும் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். இந்த சிட்டி சைடில் இருக்க தண்ணி ஃபுல்லாக பெரும்பாக்கம் போகிறது இந்த கேனல் வழியாக தான். பார்த்துக்கங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. போகிற வழியில் நவீன்ஸோட ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரும். சப்போஸ் புக் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா டைரெக்டாகவே சைட் ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்குது அந்த சைட் ஆஃபீஸ். அங்கேயே ஒரு குட்டி கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ நவீன் ஃபேஸ் 3 கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த வீடை பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக குட்டி கார் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாக காலையில் ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க பக்கத்தில் கோல்ட் வின்னர் கம்பெனி இருக்குது, ஸோ ஆயில் ஸ்மெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. 2 இயர்ஸாக நாங்கள் இங்கே இருக்கோம். எனக்கு அந்த ஆயில் ஸ்மெல் வந்தது கிடையாது. சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் வந்தப்போ அந்த சைடு வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது தான் எனக்கு அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ரீசன் எனக்கு தெரியல. இன்னும் நடந்து உள்ளே போனோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இது வந்து ஃபேஸ் 1, அது ஃபேஸ் 2. பேக் சைடில் தான் ஃபேஸ் 3 கட்டிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிரிக்கெட் அதுக்கான அகாடமி இது. நவீன் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2லேயே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் நான் அது உள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே வாக்கிங் பண்ணுறவங்களுக்காகவே நிறைய சிட் அவுட்ஸ் இருக்கும், பார்க்கும் இருக்கும். அங்கே பாருங்கள், இங்கே ஸோ இப்போ உள்ளே போயிடலாம். நம்ம சொசைட்டியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு எல்லாருக்கும் காமனாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், பொட்டிக், பேங்க், சலூன், ஃபிசியோதெரப்பி, டயக்னாஸ்டிக் சென்டர், குட்டி கிளினிக் எல்லாமே இருக்குது. இங்கே தான் அது. மோஸ்ட்லி நாங்கள் இங்கேருந்தே வாங்கிப்போம். இல்லாத ஐட்டம்ஸ் ஜெப்டோவில் வாங்கிப்போம். இது பார்த்தீங்கன்னா நவீன்ஸோட ஃபேஸ் 1, இது நவீன்ஸோட ஃபேஸ் 2. நவீன்ஸோட ஃபேஸ் 2ஓட பேக் சைடில் தான் ஃபேஸ் 3 கட்டிகிட்ருக்காங்க. ஐ திங்க் 1 or 2 இயர்ஸில் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதோட பேக் சைடில் தான் நம்ம கம்யூனிட்டி இருக்குது, அங்கே தூரத்தில் இருக்குது பாருங்கள். இதுதான் எங்களோட சொசைட்டி டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி போயிட்டுருக்கு, காரில் பேசலாம் வாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பப்ளிக் பார்க் இருக்கும். இடம் வந்து வயல்வெளின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பில்டர்னு தெரியல. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வேங்கைவாசல் சிட்டியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இந்த கேனல் வழியாக, நான் நின்றுட்டுருக்கேன் இல்லையா, இதுக்கு கீழே ஒரு கேனல் போகுது. இந்த கேனல் வழியாக தான் பிடிச்சி பெரும்பாக்கம் லேக் கனெக்ட் ஆகும். ஸோ எந்த பில்டர் வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ என்னோடய ஹோம் டூர், என்னோடய அப்பார்ட்மெண்ட் டூர், நாங்கள் எந்த கம்யூனிட்டி டூர்னு நிறைய டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோவில் ஏன் யாருமே இருக்க மாட்றாங்க, தனியாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை. மற்றவங்க ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா யாரையும் ஷூட் பண்ணாமல் என்னை மட்டும் தெரிகிற மாதிரி எடிட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக இப்போ கூட நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் எடிட் பண்ணும்போது அதெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். ஈவினிங்லாம் வாக்கிங் போகும்போது சூப்பராக இருக்குங்க. இதுவும் ஈவினிங் தான், நல்லா இருக்குது. அழகாக ஃபோன் பேசுறதுக்கு வீட்டிலே இருக்க வேணாம், நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கலாம். நான் இப்போ இந்த ஃபெசிலிட்டிலாம் அவைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் தானே இருக்கேன். அது ஃபுல்லாக வயல்வெளி பாருங்கள்.
லேபருக்காக ஷெட்டு போடுறாங்கனாலே அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்லி நைட் டைமில் தான் வாக்கிங்க்கு வருவோம். இங்கே ஃப்ளோர்லேருந்து பார்த்தோன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் எப்படி தான் தெரியும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே 10க்கு மேலே போகக்கூடாது. ரூல்ஸே அதுதான். மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஸோ எங்களோட கம்யூனிட்டி டூர் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோ வழியாக நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட பர்பஸ் என்னென்னா, நாங்கள் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தேடி அனலைஸ் பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் வாங்கின அப்பார்ட்மெண்ட் என்ன ஏரியாவில் இருக்குது, அதோட சரௌண்டிங் என்ன, இது எல்லாமே பார்த்து தான் டிசைட் பண்ணி வாங்கினோம். நீங்கள் வாங்குறீங்கனாலும் அந்த லொக்கேஷன் வர்த்தா, அந்த லொக்கேஷன் பீஸ்ஃபுல் லொக்கேஷனா, அது எல்லாமே பார்த்து வாங்குங்க. நாங்கள் வாங்கின அப்பார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டோம், அந்த காசுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே வாங்கியிருக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் நான் அந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் நான் வீடு வாங்கின காசு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் வாங்கலை. அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது பீஸ்ஃபுல்லாக இருக்கா, லைக் மைண்டட் பீப்புளா, அதெல்லாமே பார்த்து தான் நான் வீடு வாங்கினேன். அதுக்காக தான் இந்த வீடியோலேயே நாங்கள் எங்கே இருக்கோம், எங்கள் கம்யூனிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அமைதியாக இருக்கா, பீஸ்ஃபுல்லாக இருக்கான்னு, எங்களோட சுற்றுப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டினதுக்கான ரீசன் இதுதான். நம்ம செலவு பண்ணுற காசு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மன நிம்மதி கொடுக்கணும். நான் சென்னையில் நிறைய ஏரியாவில் நாங்கள் இருந்திருக்கோம். நான் பார்ன் அண்ட் பாட் அப் சென்னை தான். ஸோ மேபி ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்தெந்த ஏரியாலாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு. ஸோ என் பையன் வளரும் போது ஒரு நல்ல பீஸ்ஃபுல் கம்யூனிட்டியில் வளரணும், அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து தான் நான் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணேன். உங்களுக்கும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னா இந்த வீடியோட பர்பஸே. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது அந்த சொசைட்டி எப்படி இருக்குது இதெல்லாமே பார்த்துக்கிறதுக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் என் வீட்டை பற்றி, அப்பார்ட்மெண்ட் பற்றி ஃப்யூச்சரில் வீடியோஸ் வராது. ஏன்னா எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இனிமேல் புது பயனுள்ள தகவல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனிதிங் எல்ஸ்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டிரைவிங் ஸ்கில்ஸு, நல்லா வண்டி ஓட்டுறல, எப்படி கற்றுக்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லி. ஏன்னா நிறைய பேர் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நிறைய லேடிஸ், நிறைய கேர்ள்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து எப்படி இதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, உங்களோட டிரைவிங் ஸ்டோரிலாம் சொல்லுங்கள், நீங்கள் லேர்ன் பண்ணது எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அது ஒரு டீட்டெயில் ஸ்டோரியாக போடு. இந்த காரும் நீ தான் வாங்கினேன், 8 வருஷம் ஆகுது இந்த கார் வாங்கி. நான் உங்களுக்கு எல்லா வீடியோலும் சொல்வேன், நான் தேடி வாங்கினேன் வீடுன்னு. ஃபர்ஸ்ட் நான் தேடி வாங்கினது இந்த கார் தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இன்னமும் ராஜா மாதிரி இருக்கு. இந்த கார் பற்றி நான் எப்படி டிரைவிங் கற்றுக்கிட்டேன், இந்த காருக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன், எப்படி ஃபினான்ஸ் பிளான் பண்ணி இந்த கார் வாங்கினேன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. இந்த கார் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.